அப்படியே சும்மா ஆன் பண்ண போறேன். இங்க பாருங்க காயின் எவ்வளவு சீக்கிரம் உள்ள போய் பாருங்க. அவ்வளவுதான். அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். இப்போ இதை எடுத்துருங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டரை இருக்கு, வீட்டில் வந்து ஒட்டரை இருக்கு, ஃபேன் கிளீன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா தாராளமா அதையுமே இதில் பண்ணிக்கலாம். இதில் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு இது நம்ம வீட்டில் உள்ள ஃபேனு இந்த மாதிரி எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி லைட்டுக்கு பக்கத்தில் உள்ளது, இந்த லைட்டு, ஜன்னல், இந்த மாதிரி மேலே இருக்க தூசி எல்லாமே இதுல இருந்து கிளீன் பண்ணிக்கலாம். லேப்டாப்லாம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரஷ் கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு பிரஷ்லையும் கிளீன் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி வச்சுட்டு அப்படியே அழகா போட்டுட்டீங்கன்னா இதுல உள்ள இருக்கிற அந்த மண்ணு, டஸ்ட், அழுக்கு எல்லாத்தையுமே ஒரு டிஸ்பிளே ஆகட்டும் எல்லாமே பக்காவா கிளீன் பண்ணி கொடுத்துரும். கம்ப்ளீட்டா எடுத்து கொடுத்துரும். ஒரு மண்ணு கூட இருக்காது. 1000 வாட்ஸ் பிளஸ் காப்பர் மோட்டர், ஒரு வருஷம் கேரண்டியோடவே நம்ம கொடுத்துடலாம். 3350 ரூபா தான். பிளஸ் தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்கும். தற்சமயமா ஸ்மார்ட் அசோசியேட்டோட அப்டேட் வந்து மந்த்லி நம்மளோட சேனல்ல வந்துட்டு இருக்கு. இங்க வந்து வீடியோ எடுக்கிறது காரணமே யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வீட்டுக்கு தேவையானது ஏகப்பட்டது சேல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் பட்ஜெட் விலையிலே. இன்னைக்கு வந்துட்டு ஒரு புதுவிதமான ப்ராடக்ட் தான். வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு அவங்களுடைய வேலையை சுலபமாகக்கூடிய ஒரு மிஷினை தான் நம்ம ஸ்மார்ட் அசோசியேட்ல கொண்டு வந்திருக்காங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. எப்படி இருக்கீங்க ப்ரோ? அடுத்து சூப்பர் நிறைய ப்ராடக்ட் 10 ப்ராடக்ட் இருக்கு ப்ரோ. கண்டிப்பா மெயினா கிச்சன்ல மெயினா இல்லத்தரசிகளுக்கு ஒரு 10 ப்ராடக்ட் வச்சிருக்கோம். நம்ம நீங்க ஜூசர் வீடியோலயே மென்ஷன் பண்ணிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கறீங்க, அடுத்து ப்ராடக்ட்ட பார்க்க கண்டிப்பா அதே மாதிரியே இருக்கு, வந்துட்டே இருக்கு. ப்ராடக்ட் வந்துட்டே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹேண்டி வேக்கம் கிளீனர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி, பக்காவா இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்கம் கிளீனர்னால இவ்வளவு பெரிய ட்ரம் மாதிரி உருட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் இன்னும் நீங்க யூஸே பண்ண வேணாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியா பக்கா காப்பர் மோட்டரோட நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் டெமோ தரேன் ப்ரோ எல்லாமே. கண்டிப்பா இதை நான் தூக்கி இதை ஆன் பண்ணும்போது இதோட பவர் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. பார்க்க சின்னதா இருந்தாலும் ஒர்க் வந்து ரொம்ப பெருசா. கண்டிப்பா. சரி, ஓகே பிரதர், இப்போ வீடியோக்குள்ள போயிடலாமா? கண்டிப்பா எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு டெமோ காமிச்சறேன் ப்ரோ. சூப்பர், பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க கண்டிப்பா போயிடலாம் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா பக்காவான நமக்கு வந்து சூப்பரா ஒரு ஹேண்டி வேக்கம் கிளீனர், ரொம்ப சூப்பரா இருக்கும். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அலுமினியம் மோட்டர்ல தான் வருவாங்க. 1000 வாட்ஸ் பிளஸ் காப்பர் மோட்டர், ஒரு வருஷம் கேரண்டியோடவே நம்ம கொடுத்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பக்கா அட்டாச்மெண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 மிஷினோட சேர்த்து 10 அட்டாச்மெண்ட்ஸ் வரும். மெயினா நீங்க வேக்கம் கிளீனர் வாங்க போறீங்க அப்படின்னா சக்கிங் ஆர் ப்ளோயிங் ரெண்டு இருக்கா அப்படிங்கறத பாத்துட்டு வாங்க. ஏன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா வேக்கம் கிளீனர்ல போகும்போது வெறும் சக்கிங் மட்டும் தான் வரும். ஆனா சக்கிங் மட்டும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான குவாலிட்டில சக்கிங் இந்த பக்கமும் ப்ளோயிங் இந்த பக்கமும் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட்ஸா இங்க பாத்தீங்கன்னா போதும். இந்த பைப்பை வந்து இந்த பக்கமா சொருவிக்கணும். இந்த பக்கம் சொருவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபொனல் மாதிரி ஒன்னு இருக்கும். இதை வந்து ஃபர்ஸ்டா இதுல அட்டாச்மெண்ட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க இதுல மாட்டிட்டு இங்க பாருங்க, வீட்டுல உள்ள மண்ணு, டஸ்ட், அழுக்கு இந்த மாதிரி நிறைய கொட்டி இருக்கும். அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தெரியும். வீட்டுல வந்து இந்த மாதிரி நிறைய தூசிகள் இருக்கும். இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை நம்ம கிட்ட கொண்டு போனாலே போதும், அவ்வளோ டஸ்ட் இதுல எடுத்துரும். பாருங்க, எல்லா டஸ்ட்டுமே எல்லாமே இதுல வந்துருச்சு. இது எல்லாமே டஸ்ட் கலெக்டரோட வந்துரும். பிளஸ் வந்து உள்ள வந்து டஸ்ட் கலெக்டர். அதை எப்படி ஓபன் பண்ணுங்கிறதையும் காமிச்சறேன். இங்க பாருங்க, இதை அழுத்திட்டு இதை எடுத்துட்டீங்கன்னா போதும். இங்க பாருங்க, நம்ம எடுத்த டஸ்ட் எல்லாமே இந்த பக்கம் வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு இதுவும் வந்துருச்சு. அதே மாதிரி மண்ணு, டஸ்ட், அழுக்கு, தூசி வீடை நீங்க சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வந்து ஆன்டி வேக்கம் கிளீனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயினா இதுல இன்னொரு விஷயம் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க இதை கையில தூக்கிக்கிட்டே நீங்க அலையணுங்கிற அவசியமே இல்ல. கை ஃப்ரீயா வேலை செய்யக்கூடிய ஒரு ஹேண்டி வேக்கம் கிளீனர் தான் இது. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அப்படி மாட்டிக்கோங்க. இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு எங்க வேணுமோ ஒண்ணுமே ஆகாது மிஷின். அதே மாதிரி நம்ம வேக்கம் கிளீனர் பொறுத்தவரையிலும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. எதுக்கு அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஹேண்டிங்கிறதுனால, இது வந்து பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டர் அப்படிங்கறனால ஓவர் ஹீட் ஆயிருந்தனால ஒரு 5 நிமிஷம் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஒரு 2 செகண்ட் கேப் விட்டுட்டு திரும்ப செகண்ட் நீங்க ஆன் பண்ண வச்சிருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல டஸ்ட், மண்ணு, அழுக்கு, இப்ப மெயினா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத முடி, அழுக்கு, டஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மண்ணு கிடக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மண்ணெல்லாம் அங்க பாருங்க, அப்படியே கிட்ட கொண்டு போனீங்கன்னா கம்ப்ளீட்டா எடுத்து கொடுத்துரும். ஒரு மண்ணு கூட இருக்காது. இது மெயினா ஏன் இந்த அளவுக்கு செட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா 1000 வாட்ஸ், அதனால குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மண்ணு கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுடர் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பவுடர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத பவுடர். இந்த பவுடரை செட் பண்ணுமா அப்படிங்கறதா ஒரு விஷயம். அங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பவுடரை எந்த அளவுக்கு எடுக்குது பாருங்க.
அந்த இடமே தெரியாது. மண்ணு இருந்ததோ பவுடர் இருந்தோ இடமோ தெரியாது. அந்த அளவுக்கு டஸ்ட்டை பக்காவா கிளீன் பண்ணி கொடுத்துரும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் அதுல இருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க. ரொம்ப மைனூட் டஸ்ட்டை கூட இதை கம்ப்ளீட்டா எடுத்து கொடுத்துரும். எல்லாமே இதுல வந்து நமக்கு உள்ள இருக்க மண்ணு, தூசி, அழுக்கு எது இருந்தாலும் சரி, நீங்க வீடை ஒரு சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா இது பண்ணிக்கலாம். மெயினா அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, இப்ப இதை எடுத்துருங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டரை இருக்கு, வீட்டுல வந்து ஒட்டரை இருக்கு, ஃபேன் கிளீன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா தாராளமா அதையுமே இதுல பண்ணிக்கலாம். இதுல அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு இதையும் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, நம்ம வீட்டுல உள்ள ஃபேனு இந்த மாதிரி எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃபேனுக்கு மேல பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒட்டரை இருக்கு. இந்த ஒட்டரை நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்க. பாருங்க, அவ்வளவுதான் வந்துருச்சு அந்த ஒட்டரை. அதே மாதிரி இந்த மாதிரி லைட்டுக்கு பக்கத்துல உள்ளது, இந்த லைட்டு, ஜன்னல், இந்த மாதிரி மேல இருக்க தூசி எல்லாமே இதுல இருந்து கிளீன் பண்ணிக்கலாம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு லென்த் வரும். நல்ல லென்த் கிடைக்கும் இதுல. நல்ல நீங்க வந்து ஃபேனு, லைட்டு எந்த இடத்துல தேவையோ எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். இதுல சைடு, மூளை, கார்னர்ல பாத்தீங்கன்னா நிறைய மண்ணு கிடக்கும். இந்த மண்ணை கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மண்ணை இங்க பாருங்க அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே கிளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட் அண்ட் கிளீனா எடுக்கக்கூடிய நம்ம ஹேண்டி வேக்கம் கிளீனர் பிளஸ் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து கார்பெட் கிளீன் பண்ணணும், சோஃபா செட் கிளீன் பண்ணணும், ஸ்கிரீன் கிளாத்தை கிளீன் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். இப்ப இந்த கார்பெட்ல வந்து இங்க பாருங்க, இந்த கார்பெட்ல நம்ம பவுடர் கீழே கொட்டி இருக்கிறோம். இந்த மாதிரி பவுடரை கீழே கொட்டிட்டோம். இங்க பாருங்க, இந்த பவுடரை எப்படி வந்து இதுல கிளீன் பண்ணுது பாருங்க. இங்க பாருங்க, அந்த பவுடரை வந்து எந்த அளவுக்கு இங்க பாருங்க. அதே மாதிரி கார்பெட்ல வந்து இந்த மாதிரி நிறைய துணிகள் வீட்டுல வேஸ்ட் கிடக்குது. இங்க பாருங்க, எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். ஒண்ணு கூட இருக்காது. கம்ப்ளீட்டா எல்லாமே உங்க வீட்டுல உள்ள எல்லா பொருளுமே அழகா கிளீன் பண்ணி கொடுத்துரும். பக்காவான குவாலிட்டி, 1 இயர் கேரண்டியோட நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டஸ்ட்டை எடுக்கிறது, இதை அழுத்திட்டு வெளியில ரிமூவ் பண்ணீங்கன்னா இந்த டஸ்ட் மட்டும் தனியா வந்துடும். இங்க பாருங்க, இதுல உள்ள நம்ம எடுத்த அவ்வளோ மண்ணு, டஸ்ட், அழுக்கு எல்லாமே இதுல இருக்கு. மைனூட் டஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, கிட்ட வந்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இந்த வேக்கம் கிளீனர்ல எடுத்தது தான் இது. அவ்வளோ டஸ்ட்டையும் பக்காவா கிளீன் பண்ணி கொடுத்துரும். பிளஸ் 1 இயர் கேரண்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல சக்கிங் காமிச்சிட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ப்ளோயிங் இதுலயே நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு. அதே மாதிரி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கம்ப்யூட்டர், டெஸ்க், இந்த மாதிரி லேப்டாப் இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க, லேப்டாப்லாம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரஷ் கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு பிரஷ்லையும் கிளீன் பண்ணலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்படி வச்சுட்டு அப்படியே அழகா போட்டுட்டீங்கன்னா இதுல உள்ள இருக்கிற அந்த மண்ணு, டஸ்ட், அழுக்கு எல்லாத்தையுமே ஒரு டிஸ்பிளே ஆகட்டும் எல்லாமே பக்காவா கிளீன் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு இதுல எதுவுமே இருக்காது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் வச்சிருக்கவங்க, ஒரு சின்ன ஷாப் வச்சிருக்கீங்க, ஒரு கடை வச்சிருக்கீங்க, வீடு பூரா நிறைய ஒற்றையா இருக்கு, தூசியா இருக்கு, கட்டாயம் இது வாங்கிக்கோங்க. அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கார்பெட் கிளீன் பண்றது, ஒரு சோஃபா செட் கிளீன் பண்றது, ஒரு ஜன்னல் கிளீன் பண்றது, இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா கார்பெட்டுக்குலாம் இந்த மாதிரி பிரஷ் யூஸ் பண்ணீங்க, கார்பெட்டுக்குலாம் பிரஷ் யூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே நீட்டா கிளீன் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே இதுல கிளீன் பண்ணிக்கலாம். மெயினா இந்த பிரஷ் மூலியமா உங்களுக்கு கிளீன் பண்றதையும் நான் காமிச்சிடறேன். இங்க பாருங்க, பிரஷ்ல கீழே இந்த மாதிரி துணி கிடக்குது, இந்த மாதிரி அழுக்கு கிடக்குது, இதையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரஷ் போட்டுக்கலாம். இங்க பாருங்க, இதுல வந்து அட்டாச்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. இதை போட்டுக்கங்க. அடுத்து பிரஷ்ஷை போட்டீங்கன்னா நீட்டா நின்னுகிட்டே நீங்க அப்படியே அழகா கிளீன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ஒரு சோஃபா செட் ஆகட்டும், ஒரு கார்பெட் ஆகட்டும், எல்லாமே பக்காவா. இதை பாத்தீங்கன்னாலே தெரியும். நம்மளோட மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 1000 வாட்ஸ்னா 1000 வாட்ஸ் தான் இருக்கும். நீங்க யாராவது 1000 வாட்ஸ்னு சொன்னாங்கன்னா அது 1000 வாட்ஸே இருக்காது. நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், அது 700-600 வாட்ஸ் தான் இருக்கும். அது சக்கிங் பண்ணாது. மெயினா இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். கார் வச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா கட்டாயம் இதை வாங்கிக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காருக்கு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயின் திங் இது. கார்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜபிள் போடுவோம், அது வந்து சக்கிங்கே பண்ணாது. மெயினா இது மாதிரி வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை கிட்டத்தட்ட நம்ம வந்து கொடுத்துருக்கிறது 5 மீட்டர் ஒயர் கொடுத்துருக்கோம். ஒயர் வந்து பாத்தீங்கன்னா 5 மீட்டர் ஒயர் குவாலிட்டியா கொடுத்துருக்கோம். நீங்க ஒரு வீட்டுல கம்ப்ளீட்டா ஒரு வீடை கிளீன் பண்றதுக்கு உண்டான 5 மீட்டர் ஒயர் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அதனால கார் ஆகட்டும், வீடு ஆகட்டும், ரெண்டையும் நீங்க கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா தாராளமா இந்த வேக்கம் கிளீனர் வாங்கிக்கங்க. ரொம்ப சூப்பரான குவாலிட்டி இருக்கு. இதுல மெயின்
மெயினா வந்து டஸ்ட் எல்லாமே கிளீன் பண்ணி காமிச்சிட்டேன். நம்ம மிஷினோட குவாலிட்டியை இப்போ நான் உங்களுக்கு ஒரு விதமா செக் பண்ணி காமிக்கிறேன். உங்ககிட்ட காயின் இருந்தா கொடுங்க, இதை செக் பண்ணி காட்டுறேன். காயினை கூட இதுல வந்து பக்காவா செக் பண்ணிரும். அங்க பாருங்க, இந்த 2 காயினை அங்க பாருங்க நான் போட்டிருக்கிறேன். ஒரு செகண்ட் தான் உள்ள போறது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே சும்மா ஆன் பண்ண போறேன். இங்க பாருங்க காயின் எவ்வளவு சீக்கிரம் உள்ள போய் பாருங்க. அவ்வளவுதான். இங்க போட்ட காயின் இது உள்ள இருக்கு. இப்ப எடுத்து காட்டுறேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல அப்படியே அழகா கொட்டி விடுறேன். இங்க பாருங்க, நம்ம போட்ட காயின் 2 காயின் எவ்வளவு கனமான பொருள் இருந்தாலும் இழுத்துரும். இது என்ன ரீசன் அப்படிங்கறத நான் சொல்றேன். அந்த 1000 வாட்ஸ் நல்ல குவாலிட்டி காப்பர் மோட்டர் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம இழுக்க முடியும். மற்றபடி இல்லைன்னா இழுக்க முடியாது. ஒரு நல்ல வேக்கம் கிளீனர் வீட்டுக்கு வாங்கணும், மெயினா வீட்டுல உள்ள இல்லத்தரசிகள் கிளீன் அண்ட் நீட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஹேண்டி வேக்கம் கிளீனர் வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி என்னோட நம்பர் கீழே கொடுக்குறேன், கட்டாயம் கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் எல்லாமே அனுப்புறேன். இதோட பிரைஸுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுல நான் உங்களுக்கு அடுத்ததா இதுல வந்து இன்னொரு விஷயம் காமிச்சறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சக்கிங் மட்டும் தான் காமிச்சோம். இப்போ அடுத்ததா ப்ளோயிங் காமிக்கிறோம். ப்ளோயிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளோயர் வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கமா இந்த மாதிரி ஒரு அடைச்சல் இருக்கும். இதை எடுத்துருங்க. இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டீங்கன்னா போதும். இதை போட்டுட்டு இதுக்கு வந்து அட்டாச்மெண்ட்ஸ் இதே மாதிரி இந்த பைப் இதுல சொருவிக்கோங்க. சொருவிட்டு இதுல 3 டைப் கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல 1, 2. இதை மெயினா வந்து பாத்தீங்கன்னா பலூனுக்கு ஏர் பண்ணலாம். பலூனுக்கு ஏர் பிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுல உள்ள சின்ன சின்ன ஏதாவது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பெட் இருக்கு, அதுக்கு வந்து நீங்க வந்து ஏர் பிடிக்கணும் அப்படின்னா தாராளமா இதை வச்சே நீங்க பண்ணிக்கலாம். இதுல 3 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இதை வச்சுக்கோங்க. இப்ப நம்ம டஸ்ட் இங்க கீழே போட்டிருக்கிறோம். இந்த டஸ்ட் வந்து எந்த அளவுக்கு பறக்குது பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா தெரியும். அங்க பாருங்க, ஆன் பண்ணிட்டோம். அப்படியே எல்லாமே எது இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு ஒரு காயினே கீழே தள்ளிடும். பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு கனமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஜன்னல்ல பாத்தீங்கன்னா மெயினா ஜன்னல்ல வந்து கிளீன் பண்ணவே முடியாது. இது பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு டஸ்ட் வெளியில போகுது பாருங்க. டஸ்ட் எல்லாமே கிளீன் பண்ணி கொடுத்துறதுல இதுதான் வந்து நம்மளோட வேக்கம் கிளீனரோட மெயின் குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இவ்வளவு நாளா நம்ம கிட்ட வந்து மெயினா ஒரு ஸ்டாக் இல்லாம போனது காரணமா அதுதான். ஏன்னா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. கண்டிப்பா இந்த மிஷின் வேணுங்கிறவங்க என்னோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. 1 இயர் கேரண்டியோட நம்மளோட சொந்த தயாரிப்புல பண்ணிட்டு இருக்கிறோம். குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு ப்ராடக்ட். நீங்க ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க சார். ஓகே பிரதர், வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் இந்த வேக்கம் கிளீனர் எப்படி எல்லாம் வீட்டுல யூஸ் பண்ணலாங்கிற ஒரு டெமோ காமிச்சிருந்திருப்பாரு. பாக்குறதுக்கே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பெரிய பெரிய வேக்கம் கிளீனருக்கு போய் அதை வெயிட் தூக்கிட்டு நீங்க நடக்க முடியாம ரொம்பவே சிரமப்படுவாங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கு, அதை பிடிச்சி இழுக்கல. பெரிய ட்ரம் மாதிரி இருக்கும் சார். அதை எடுத்துக்கிட்டு வந்து ஒவ்வொரு ரூம்லயும் வச்சு அதை கிளீன் பண்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு. இது வந்து ஒரு ஹேண்டி வேக்கம் கிளீனர், ஒரு நல்ல பட்ஜெட் சேவிங் வேக்கம் கிளீனர். கண்டிப்பா சார், ஸ்பேஸ் சேவிங் வேக்கம் கிளீனர் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குவாலிட்டியாவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஸ்மார்ட் அசோசியேட்னாலே எல்லாமே குவாலிட்டியா நியூ ப்ராடக்டா தான் நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில தான் இது வந்து வேக்கம் கிளீனர் இல்லாதது கிடையாது. ஏன்னா வேக்கம் கிளீனர்னாலே நம்ம மனசுக்கு வர்றது எல்லாமே பெருசா இருக்கிறதா. அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளோட நாலேஜ்ல ஹேண்டியா நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒரு ஏஜ்டு பீப்புள் கூட வீட்டை கிளீனா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், பாக்குறவங்க இந்த ப்ராடக்ட் வேணும்னா எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றாங்க சார்? நம்மளோட நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட ரேட்டுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கினா ஒரு 5000 6000 கொடுத்து தான் நீங்க வேக்கம் கிளீனர் வாங்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா 3350 ரூபா தான். பிளஸ் தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துறேன். வாரண்டி 1 இயர் கேரண்டியே தரேன் சார். 1 இயர் மோட்டர் போயிடுச்சுன்னா நானே மாத்தி கொடுத்துறேன். சூப்பர். ஒரு வருஷத்துக்குள்ள மோட்டர் போச்சுன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நான் மாத்தி கொடுத்துறேன். இது வந்து 1 இயர்க்குள்ள கண்டிப்பா போகாது. என்ன ரீசன்னா காப்பர் வைண்டிங் மோட்டர். சப்போஸ் அதையும் மீறி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா தாராளமா அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே பிரதர், இப்போ ஸ்மார்ட் அசோசியேட் எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு? சார் ஸ்மார்ட் அசோசியேட் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கு. திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர். மணப்பாறை திண்டுக்கல் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் காலேஜுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா செல்வ நகர் பிள்ளையார் கோயில். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து சிங்காநல்லூர் டு ஓப்ஸ் போல வரையில ராமானுஜ நகர்ல லொகேட் ஆயிருக்கு. 2 நம்பருமே நான் லொகேட் பண்றேன். கோயம்புத்தூரா இருந்தா லோக்கல் டெலிவரி கொடுத்துடலாம், திருச்சியா இருந்தா லோக்கல் டெலிவரி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு இருந்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் இந்தியா இருந்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் சார். ஓகே பிரதர், வந்து எல்லாத்தையுமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. உடனடியாக கால் பண்ணுங்க, ஆர்டர் புக் பண்ணுங்க. சோ கைஸ், இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.